students, welcome all to this channel. 12th standard English vocabulary part of unit 1. In the unit 1 or your vocabulary part la நம்ம already first letter writing videos போட்டிருந்தோம் and அது மட்டும் இல்லாம homophones நம்ம பார்த்துட்டோம். இப்போ எதை பத்தி பார்க்கறோம் அப்படினா நோட் மேக்கிங். இதெல்லாம் 5 மார்க் क्वेश्चनல கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. and என்ன நோட் மேக்கிங்ல அப்படி பார்க்க வேண்டியது என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நோட் மேக்கிங் பத்தி சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். and என்னென்ன விஷயங்கள் கேக்குறாங்க இப்பலாம் क्वेश्चंस கேக்குறாங்கன்னா என்னென்ன வெரைட்டி ஆஃப் டைப்ஸ்ல நம்ம வந்து இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணலாம் அப்படினு ஒரு சின்ன ஐடியாஸஸ் தான். and வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நோட் மேக்கிங் இஸ் a way of recording important details from a source. ஒரு சோர்ஸ்ல இருந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ற விதம் தான் நமக்கு நோட் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். this source can be any book article. அந்த சோர்ஸ் எதாக இருக்கலாம், புக்கா இருக்கலாம், ஆர்டிக்கலா இருக்கலாம், மீட்டிங்கா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஓரல் டிஸ்கஷனா இருக்கலாம். இன் நோட் மேக்கிங் பொழுது the writer records the essence of the information. the information பத்தி என்ன பண்றாரு ரைட்டர் எழுதுறவர் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காரு. it helps us to understand and clarifying thinking. அதாவது இது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்கிடவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யோசனைகளை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நோட் மேக்கிங் சேவ்ஸ் a lot of time by going through the notes made. நம்ம எடுத்த நோட்ஸ் மூலிமா நம்மளுக்கு என்ன நோட் மேக்கிங் சேவ் பண்ணுது அப்படின்னா நிறைய டைம்ஸஸ் அது வழியாக நம்ம போகும்போது நம்மளுக்கு கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி நம்மளோட கிளாஸ் ரூம்ஸில் நோட்ஸ் எடுத்து வைக்கும்போது நம்ம ஃபுல் சாப்டர்ஸை எக்ஸாமினேஷன்ஸ்க்கு முன்னாடி நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த நோட் மேக்கிங் நம்மளுக்கு என்ன பண்ணுது ஹெல்ப் பண்ணுது. மோஸ்ட்லி இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அதிகப்படியாக இருக்கிற கண்டென்ட்டை சுருக்கி இந்த நோட் மேக்கிங் மூலியமாக தான் பண்ணுவாங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே எப்படி நோட் மேக்கிங் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங்கோ அல்லது டாப் ஆஃப் த டாபிக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த டாப்பிக்குடைய நேம் ஹெட்டிங்க்கு கண்டிப்பாக ஒரு மார்க் உண்டு, அதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அண்ட் அதுக்குள்ளே சப்ஹெட்டிங் இருக்கணும். அந்த சப்ஹெட்டிங்குள்ளே பாயிண்ட் 1 அண்ட் அதுக்குள்ளே ஒரு சப் ஹெட்டிங் வச்சுட்டு அதுக்குள்ளே சப் பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா டீசெண்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். இல்லை எனக்கு இன்னொன்று வெரைட்டியும் இருக்குது. என்ன அப்படின்னா சன் ஃபாதர் இந்த மாதிரி உங்களுக்கு ஹைஃபன் போட்டு எழுதலாம். பட் இது வந்து நம்ம ஹையர் செகண்டரி லெவலில் வந்தோடனே நம்ம இந்த மாதிரி எழுதுறது நீட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் செகண்ட் ஒரு சப் ஹெட்டிங் 2 அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் அண்ட் சப் ஹெட்டிங் இந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். அண்ட் தென் இப்போது நம்ம புக்கில் உள்ள மாதிரி நம்ம பார்க்கலாம் என்ன விஷயங்கள். நோட் மேக்கிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ரைட்டிங் டவுன் எவ்ரி திங் யூ ஹியர் ஆர் ஹெட். நம்ம கேட்டதையும் நம்ம ரீட் பண்ண எல்லாத்தையும் அப்படி நோட் மேக்கிங்கில் எழுதக்கூடாது. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிவ்யூவிங் கனெக்டிங் அண்ட் சிந்தசைசிங் ஐடியாஸ் ஃப்ரம் யுவர் லெக்சர்ஸ் ஒரு ரீடிங். நம்ம ரீட் பண்ணதுலேருந்தோ லெக்சர்ஸ்லேருந்தோ நம்மளுடைய ப்ராசஸ் நம்ம பார்த்தது நம்ம புரிஞ்சுக்கிட்டதை நம்ம எடுக்கிறது தான் இந்த நோட் மேக்கிங் அப்படிங்கிறது. மேக்கிங் நோட்ஸ் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்டே ஆக்டிவ் அண்ட் என்கேஜ் டியூரிங் யுவர் லெக்சர்ஸ் ரீடிங் அண்ட் ரிவிஷன். நம்ம ரிவிஷன் பண்ணும்போதும் சரி, நம்ம ரீட் பண்ணும்போதும் சரி, லெக்சர்ஸ் கவனிக்கும் பொழுதும் சரி, நம்மளால் இந்த நோட் மேக்கிங் இருக்கும்போது அதில் ஒரு கவனம் இருக்கும். அந்த நோட் எழுதும்போது நம்மளால் ஆக்டிவாக எப்போனாலும் ஆக்டிவாக இருக்க முடியும். நம்ம எப்போனாலும் அந்த திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு அது புரியும் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னென்ன விஷயங்கள் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். யுவர் டைட்டில் டு தி பேசேஜ். அந்த பேசேஜில் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எந்த வார்த்தை அதிகப்படியாக வருதோ அதுதான் அதோடைய டைட்டிலாக இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் அதுக்கு டைட்டில் கொடுக்கணும் அந்த பேசேஜுக்கு. அதுதான் நம்ம மெயின் ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக் அவுட் தி கீ பாயிண்ட்ஸ் விச் எக்ஸ்டெண்ட் த டைட்டில் ஐடியா. அந்த டைட்டில் ஐடியாவை எது அதிகப்படுத்தி காமிக்கிறதோ அதை நம்ம அந்த கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த கீ பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி எது அந்த டைட்டில் ஐடியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுதோ அதை நம்ம அந்த கீ பாயிண்ட்டை நம்ம எடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு சப்போர்ட்டிங் ஐடியாஸ் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. பிக் அவுட் தி பாயிண்ட்ஸ் இஃப் எனி விச் சஸ்டைனேட் த சப்போர்ட்டிங். அந்த சப்போர்ட்டிங் ஐடியாஸ்லேருந்து அதுக்குள்ளே ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும்ல அதுதான் சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. கண்டென்ஸ் த பாயிண்ட்ஸ் யூஸிங் ரெலவெண்ட் ஃப்ரேசஸ். அதை வந்து நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்டை வந்து ரெலவெண்ட் ஃப்ரேசஸ் அப்ரிவேஷன்ஸ் அதெல்லாமே நம்ம டினோட் பண்ணணும். பிக் அவுட் தி கன்க்ளூடிங் ஐடியா இன் த பேசேஜ். ஸோ என்னென்ன விஷயங்கள் அந்த பேசேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதை நம்ம கொடுக்கணும். ஆர்கனைஸ் தி பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் தம் இந்த ஃபாலோயிங் ஃபார்மேட். அதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே தான் இதை வரும் அப்படின்னு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்பர் கொடுக்கணும் அதோடைய ஃபாலோயிங் ஃபார்மேட்லேயே. எஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் வித் சம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் இப்படி தான் இருக்கும். மேக் நோட்ஸ் ஆர் சம்மரி. சில நேரம் திடீர்னு நம்ம அதை வாசிக்கணும். நோட்டு சம்மரி அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாது. சில நேரம் நோட்ஸ் மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சம்மரி மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பி கேர்ஃபுல் வித் தீஸ் கொஷின்ஸஸ். எஸ் ஸோ இங்கே வச்சது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் நம்ம நோட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜ் நான் கொஞ்சமாக நான் பிரித்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள அர்த்தத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் புரியுதோ இல்லையோ எப்படியாவது நம்ம ரீட் பண்ணணும். அண்ட்
மோஸ்ட்லி இது வழியாக நம்மளுக்கு எப்படியாவது நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்க பார்க்கணும். அதுதான் இங்கே உள்ள விஷயமே. அதுக்குன்னு நம்ம இதை ரீட் பண்ணி ரொம்ப நேரம் ஆக்க வேண்டாம். மோஸ்ட்லி நம்ம நோட்ஸ்னாலும் சரி சம்மரினாலும் சரி நம்ம கண்டிப்பாக அதை ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண பாருங்கள். அண்ட் சம்மரிக்கு உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் நோட்ஸ் உங்களுடைய டைமை கம்மி பண்ணும். ஓகே. ஐ ரிமெம்பர் மை சைல்ட்ஹுட் ஆஸ் பீயிங் ஜென்ரலி ஹாப்பி அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜென்ரலி ஹாப்பி அண்ட் I remember my childhood as being generally happy and recall experiencing some of the most careful times of my life. என்னோட இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய சிறு வயசுலலாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பொதுவாகவே நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். அது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. பட் ஐ கேன் ஆல்சோ ரிமெம்பர் ஈவன் மோர் விட்விலி. இன்னும் ஆழ்ந்து ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது நான் இருட்டை ரொம்ப ஆழமாக அந்த இருட்டை பற்றி பயந்தேன். அதாவது ரொம்ப பயந்துருக்கேன் உண்மையை சொல்லணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ சைல்டு, ஒரு குழந்தையா ஐ வாஸ் ட்ரூலி டெரிஃபைட் ஆஃப் டார்க் அண்ட் கெட்டிங் லாஸ்ட். நம்ம எல்லாருக்குமே இருட்டை பார்த்து பயம் இருக்கும். அண்ட் நம்ம தொலைஞ்சிருவோமோ அப்படின்ட்டு பயங்கள் தான் இவருக்கும் இருந்திருக்கதா சொல்கிறாங்க. ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது நான் உண்மையாக சொல்லணும்னா நான் பயந்தேன், இருட்டை பற்றியும் பயந்தேன், தொலைஞ்சு போயிடுவோமோன்னு பயந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. தீஸ் ஃபியர்ஸ் வேர் வெரி ரியல். இந்த பயங்கள் எல்லாமே ரொம்ப உண்மையானது. அண்ட் காஸ்ட் மீ சம் எக்ஸ்ட்ரீம்லி அன்கம்ஃபர்டபுள் மூமெண்ட்ஸ். என்னை ரொம்ப ஆழ்ந்து பாதித்த மாதிரி அவர் அதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள். மேபி இட் வாஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் வே திங்ஸ் லுக்டு அண்ட் சவுண்டட் இன் ஃபேமிலியர் ரூம் அட் நைட்லலாம் நான் படுத்திருக்கும் போது எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு சத்தமும் எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்கேர்ட் மீ ஸோ மச். நான் ரொம்ப பயந்தேன். தேர் வாஸ் அ நெவர் டோட்டல் டார்க்னஸ். அங்கே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. பட் அ ஸ்ட்ரீட் லைட் ஆர் பாசிங் கார் லைட்ஸ் மேல் கிளாத்ஸ் ஹேங் ஓவர் தி சேர்ஸ். தெரு விளக்குகளோ அல்லது கார் லைட்ஸோ அந்த சேர் மேலே இருக்கிற துணியை வச்சு எனக்கு என்னதாக காமிக்குது, ஒரு ஒரு உருவம் மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. அதை பார்க்கும்போது என்னதாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவுட் ஆஃப் த corner of my eye I saw curtains move when there is no breeze. காற்று இல்லாத போது அந்த கர்டன்ஸ்லாம் ஆடி இருக்கு. அதுவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. டைனி க்ரீக் இன் அ ஃப்ளோர் வுட் சவுண்டு 100 times louder. ஒரு சின்ன சவுண்டு கூட காலையில் காட்டிலும் நைட்டு ரொம்ப சவுண்டாக கேட்கு. அண்ட் மை இமேஜினேஷன் வுட் டேக் ஓவர் கிரியேட்டிங். இது என்னை எப்படி யோசிக்க வைக்குது அப்படின்னா, திருடங்களோ அல்லது அரக்கர்களோ அப்படின்ட்டு யோசிக்க வைக்குது. டார்க்னஸ் ஆல்வேஸ் மேட் மீ ஃபீல் ஹெல்ப்லெஸ். இந்த இருட்டு அப்படிங்கிறது என்னை யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண வச்சது. மை ஹார்ட் வுட் பவுண்ட் அண்ட் ஐ வுட் லை வெரி ஸ்டில் ஸோ தட் த எனிமி வுடன்ட் டிஸ்கவர் மீ. என்னை ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் உள்ள பயம்தான். எனிமி நம்மளை தேடிட்டு இருக்காங்களோ அப்படின்ட்டு அவனுக்கு தோணுதான். அனதர் சைல்ட்ஹுட் ஃபியர் ஆஃப் மைண்ட் வாஸ் தட் ஐ வுட் கெட் லாஸ்ட். நான் தொலைஞ்சிடணும். மொதல் பயம் என்னது சொல்லியிருக்காங்க, டார்க் பற்றி. ரெண்டாவது பயம் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சைல்ட்ஹுட் டேஸில் அவர் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஹாப்பியாகவும் கேர்ஃபுல் டைம்ஸாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அவர் எதை பற்றிலாம் பயந்தார், ஃபியர் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன்று நம்மளுக்கு டார்க்னஸ். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா கெட்டிங் லாஸ்ட். எஸ்பெஷலி ஆன் த வே ஃப்ரம் ஹோம். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நான் தொலைஞ்சிடணும்னு பயந்துருக்கேன். எவ்ரி மார்னிங் ஐ காட் ஆன் த ஸ்கூல் பஸ் ரைட் நியர் மை ஹோம். என் வீட்டுக்கு பக்கத்தில் நான் ஸ்கூல் பஸ் ஏறுவேன் எப்போவுமே காலையில். டேட் வாஸ் நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் த ஸ்கூல் முடிஞ்ச பிறகு தோ மென் ஆல் த பஸ்ஸஸ் வேர் லைன்ட் அப் அலாங் தி கர்வ் ஐ வாஸ் டெரிஃபைட் அண்ட் ஐ வுட் கெட் ஆன் அ ராங் பஸ் ஒன். நான் தப்பான பஸ்ஸில் ஏறிடுவேணும். அண்ட் அன்ஃபெமிலியர் நெய்பர்ஹுட். நான் எல்லாத்தையும் கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் முகத்தெல்லாம் பார்த்து, பஸ் டிரைவருடைய முகத்தெல்லாம் பார்த்து கேட்பேன், இது இந்த வழி தானே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. தேர் இன் மார்னிங் அண்ட் ஈவன் தென் ஆஸ்க் தி அதர்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் டு விஷயம். திரும்ப கேட்பேன், ஐ வாஸ் இன் ரைட் பஸ். நான் கரெக்டான பஸ்ஸில் தான் ஏறிக்கணும் அப்படிங்கிறது. ஆன் ஸ்கூல் ஆஃப் ஃபேமிலி ட்ரிப்ஸஸ் டு அன் அம்யூஸ்மெண்ட் பார்க். அதாவது ஃபேமிலி ட்ரிப்ஸஸ்லாம் போகும்பொழுது நம்மளுக்கு பயமே இருக்காது. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க், மியூசியம் அப்படின்னு போகும்போதெல்லாம் எனக்கு பயம் இருக்காது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ வாஸ் நெவர் வெரி அட்வென்ச்சரஸ் when it came to talking walk or hikes because I would ஒன்லி வேர் ஐ வாஸ் ஷேர். நான் எங்கே
ஓகேன்னு தோணும். அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு பயமே இருக்காது. ஐ வுட் நெவர் கெட் லாஸ். நான் அப்போ தொலைஞ்சு போக மாட்டேன், பாதுகாப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒன் ஆஃப் த worst fear I had as a child. நான் குழந்தையா இருக்கும்போது இவ்வளோ பயந்துருக்கேன், ஆனால் இப்போலாம் அது வந்து சின்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஐ வாஸ் குவைட் ஷை. செகண்ட்லி ஐ worried constantly about my looks, thinking people wouldn't like me. என்னை பிடிக்காதோ, என்னோட லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ வாஸ் டூ ஃபேட். நான் ரொம்ப குண்டாக இருந்தேன். ஓவர் braces. I tried to wear the right clothes. நான் நல்ல துணிகளை இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். And had intense arguments with my mother over the importance of wearing flats instead of slatted shoes to school. Being popular was important to me then, and a fear of not being liked was powerful one. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் எவால்விங் ஃப்ரம் த சைல்டு டு அடல்ட். நான் அடல்ட்டாக மாறும்போது என்னால் அந்த பயங்கள் எல்லாம் தள்ளி வைக்க முடியுது, ஓவர் கம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹவ் லேர்ன் தட் டார்க்னஸ் டஸ் நாட் ஹாவ் டு டேக் ஆன் அ லைஃப். அது மட்டும் இல்லை வாழ்க்கை, அந்த மாதிரி அவருக்கு எல்லா விஷயங்களும் இப்போ ஒரு அடல்ட் ஆனபோது அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. த திங்ஸ் தட் ஸ்கர்ட் அஸ் சில்ட்ரனாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு பயமாக இருந்தது, இப்போ அதெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நோட்ஸ் நான் ஹேண்ட் ரிட்டன் எழுதியிருக்கிறது என்னென்னா, ரிமெம்பரிங் சைல்ட்ஹுட். இது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம பார்த்த மாதிரி அவருடைய சைல்ட்ஹுட் மூமெண்ட்ஸை ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அதில் என்னது, சைல்ட்ஹுட் ஃபியர்னஸ், அதுக்குள்ளே ஹாப்பி கேர்ஃபுல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஹெட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா சைல்ட்ஹுட் ஃபியர்ஸ் பற்றி இருக்குது. அப்போ சைல்ட்ஹுட் ஃபியர்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே நீங்கள் சப் ஹெட்டிங் கொடுத்து அதில் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பிக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீலிங் ஹெல்ப்லெஸ் இன் டார்க். அதுக்கடுத்து என்னது, இருட்டில் ஒரு துணையற்ற மாதிரி இருந்தார், அதான் ஃபீலிங் ஹெல்ப்லெஸ் இன் ஃபியர் அப்படிங்கிறது. அதையும் நீங்கள் அங்கே நோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத கொடுத்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக நம்மளால் நோட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஹைஃபன் வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். இப்போ புக் பேக் எக்ஸசைஸ்க்குள்ளே வந்துடலாம். அண்ட் இந்த புக் பேக் எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா டு மேட்ச் இதில் மோஸ்ட்லி நம்மளுக்கு எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஃபாரஸ்ட்ரின்னு நீங்கள் ஹெட்டிங் கொடுக்கலாம். இல்லைனா ஸ்மார்ட் சிட்டி நம்மளுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே தான், இதே மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஹெட்டிங், அதுக்குள்ளே 2 பாயிண்ட்ஸ். இல்லை அப்படின்னா இதுக்குள்ளேயும் சப் ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்குள்ளேயும் நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் உங்களுக்கு நோட்ஸ் ஹைஃபன் கொடுக்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், அதாவது ஓரளவு எலாபரேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். பட் நோட்ஸ்னாலே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன பயம், அது கரெக்டாக இருக்குமோ, இதுதான் லெவல் ஆஃப் த கொஷினா அப்படின்ட்டு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.